ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2-7 ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? பயிற்சி 2-7 ஃபஸ்ட்டு கணக்கு. இதில் வந்து பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். இந்த கணக்கு வந்து எந்த டைப் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, எடுத்துக்காட்டு 2-40. ஓகேவா? அதே டைப் தான். ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதே டைப் தான். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் தீர்வு. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? பெருக்கு தொடர் வரிசைன்னா என்ன? அதாவது இதுக்கு முன்னாடி டாப்பிக்கெல்லாம் கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தோம். கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஒரே நம்பரால் கூட்டி போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ ரெண்டால் கூட்டுறாங்க அப்படின்னு எடுத்துட்டா 1 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 1 கூட 2 கூட்டினா 3, அதே மாதிரி 3 கூட 2 கூட்டி 5, அப்புறம் 5 கூட 2 கூட்டினா 7. இந்த மாதிரி ஒரே நம்பரால் கூட்டி எழுதுனா அது கூட்டுத்தொடர் வரிசைன்னு பார்த்தோம். பெருக்கு தொடர் வரிசைனா ஒரே நம்பரால் பெருக்கி எழுதணும். ஓகேவா? அப்போது அங்கே வந்து பொது வித்தியாசம் டின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆர். ஓகேவா? அது விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அதாவது ஒரே நம்பரால் பெருக்கி ஒரே நம்பரை, ஓகேவா, கடைசி வரைக்குமே ஒரே நம்பரால் அதே நம்பரால் திரும்ப பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா அதாவது ஒரே நம்பரால் பெருக்கி இருக்கணும்னு சொல்லணும். அப்போ இந்த நம்பர் வந்து சமந்தா, அதாவது பெருக்கி இருக்கிறது ஈக்குவல், ஒரே நம்பராக தான் வருது அப்படின்னு நம்ம காட்டணும். அது காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த தொடர் வரிசையை நான் எழுதிக்கிறேன். இதுதானே தொடர் வரிசை. இப்போ இதில் நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து பெருக்கி இருக்கிறது ஒரே ஆன்சர் தான், அதாவது ஒரே நம்பர் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் T2 - T1 அப்படின்னு எடுத்து அதுவும் T3 - T2வும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து பெருக்கு தொடர் வரிசை இல்லையா? அப்போ எப்படி எடுப்போம் அப்படின்னா, T2னா ரெண்டாவது உறுப்பு தானே, T1னா ஃபஸ்ட்டு, T2னா ரெண்டாவது உறுப்பு, T3னா மூணாவது உறுப்பு, இந்த மாதிரி சொல்லுவோமா? அப்போ T2/T1. ஓகேவா? இதையும் வகுத்து வந்த ஆன்சரும் அதே மாதிரி T3யையும் T2வையும் வகுத்து வந்த ஆன்சரும் சமமாக இருந்தால் அதை பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதை பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசைன்னா ஒரே நம்பரால் தான் பெருக்கி இருக்கணும். அப்போ இதையும் வகுத்தாலும் ஒரே நம்பரால் பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த 2 வகுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், இந்த 2 வகுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஒரே மாதிரி தான் வரும். அப்படி இருந்தால் தான் அது பெருக்கு தொடர் வரிசை. இல்லை அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோதான் பண்ண போகிறோம். இந்த 7 கணக்குமே அதே மாதிரி தான். இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த தொடர் வரிசைக்கு பாருங்கள், T2/T1 சொல்லலாமா? T2ங்கிறது 9, 9/T1ங்கிறது 3. அப்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9, 3/1ன்னு வருதா, அதாவது 3ன்னு அர்த்தம். ஓகேவா? கீழே 1 இருந்தது அப்படின்னா அதை நம்ம சொல்ல மாட்டோம், 3ன்னு தான் சொல்லுவோம். அடுத்து இப்போ T2/T1 போட்டோம். அடுத்து T3/T2. ஓகேவா? T3/T2. அப்போ T3ங்கிறது 27, T2ங்கிறது 9. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 27. அப்போ எவ்வளோ வருது? 3/1. அதே 3ன்னு தான் வருது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே. இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். ஸோ T2/T1 ஈக்குவல் டு T3/T2. அப்போ கீழே நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேவா? அந்த லைன் சொல்லிடுங்க. அதாவது எனவே இந்த தொடர் வரிசை எழுதி ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்து செகண்டு 4 44 444 4444. ஓகேவா? இதே மாதிரி போகுது. இப்போ இது வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான். ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே T2/T1 ஈக்குவல் டு T3/T2 வந்து ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அது வந்து பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? இப்போது போடலாமா? T2/T1 ஈக்குவல் டு 44/4ன்னு வருமா? ஒரு நாள் 4, 11 நாள் 44. ஓகேவா? அப்போ என்னன்னு வருது? 11/1, அதாவது 11ன்னு வருது. இதே மாதிரி T3/T2 போட்டோம் அப்படின்னா T3ங்கிறது 444. ஓகேவா? T2ங்கிறது 44. இப்போ பாருங்கள், இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 11ங்கிறது ஆன்சராக வராது. நான் வேணுனாலும் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4ஆவது வெப்பத்தில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11ன்னு வருமா? ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி 111ன்னு வருமா? அதுக்கப்புறம் இதுக்கு கேன்சல், இதை வந்து வகுக்கணும் அப்படின்னா
111 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 11 எடுத்தால் ஓர் 11 11ன்னு வரும். இப்போ மிச்சம் இதில் 0. அடுத்து 1 கீழே இறக்குறோம். ஓகேவா, 1 கீழே இறக்கி 1ல் வந்து இந்த 11ங்கிறது அடங்காது அப்படின்னு என்ன பண்ணுவோம், 0 போட்டுட்டு அடுத்த நம்பரை கீழே இருக்கணும். இங்கே இறக்குறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு நான் 0 செய்கிறேன். ஓகேவா, புரிஞ்சுதான் இந்த வகுத்தை. இப்போ இதை வந்து இதால் வகுக்கிறோம். ஃபஸ்ட்டு 11 எடுக்கிறோம், ஓர் 11 11 போட்டாச்சு, கழிச்சோம் அப்படின்னா 0. அடுத்த நம்பரை கீழே இறக்குறோம். இது வந்து இந்த 1க்குள்ளே 11ங்கிறது அடங்காது. அப்போது அடுத்த இன்னொரு நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ தேவைப்படுது அப்படின்னா 2 நம்பர் நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு 0 போட்டுட்டு தான் 2வது நம்பரை இறக்க முடியும். அப்போ இறக்கணும் அப்படின்னா இங்கே இறக்கிறதுக்கு வேறு நம்பர் இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு நான் 0 சேர்த்துறேன். இப்போ 10ல் எத்தனை தடவை வரும், 11ங்கிறது வராது, மறுபடியும் ஒரு நம்பர் தேவை, அதனால் இன்னொரு 0 போட்டுட்டு இங்கேயும் ஒரு 0 போட்டுட்டு இங்கேயும் ஒரு 0 போட்டாச்சு. இப்போ 11ங்கிறது 100ல் எத்தனை தடவை வரும், 9 தடவை வருமா. ஓகேவா, 11/99 அப்படின்னு வரும். இப்போ கழிச்சா 1ன்னு வரும். இதே மாதிரி இப்போ பாருங்கள் 10.09ன்னு வருது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்தது, 11ன்னு ஆன்சர் வந்தது. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் கிடையாது இல்லையா. அப்போ T2/T1 நாட் ஈக்குவல் டு T3/T2. அப்போ இதுக்கும் கடைசியில் சொல்லிடுங்க இந்த தொடர் வரிசை எழுதி. எனவே இந்த தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா, அடுத்து தேர்டு 0.5 0.05 0.005 அப்டு. ஓகேவா, இந்த மாதிரி போகுது. இப்போ இதுக்கும் அதே மாதிரி T2/T1 T2ங்கிறது 0.05/T1ங்கிறது 0.5. இப்போ இது எப்படின்னா இந்த புள்ளியை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே வந்து 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வர்ற மாதிரியே இப்போது நம்ம பெருக்கிடலாம். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 2 0 இருக்கிற நம்பரால் பெருக்கிறோம். எப்படி 0.05 100ஆல் நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்போது இந்த புள்ளி வெளியே வந்துருமா, 2 0 இருக்கிற நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறது இங்கே வெளியே வந்துடும். ஓகேவா, 2 ஸ்தானம் தள்ளி இந்த சைடு வந்தது. இப்போ மேலே பெருக்கணும் அப்படின்னா கீழேயும் 100ஆல் பெருக்கணுமா. ஓகேவா, இப்போ பெருக்கணும் அப்படின்னா இப்போ புள்ளி வந்து இப்போ இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி வெளியே வந்துடும். அப்போ என்னென்னு வந்துடும், இங்கே வரும்போது அப்போ 5ன்னு ஆயிருமா இது பை. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே 1 ஸ்தானம் தள்ளி வந்தது அப்படின்னா 5ன்னு ஆயிரும். இப்போ இன்னொரு 0 இருக்கு இல்லையா, அப்போ 10 இருக்கிறதா தான் அர்த்தம். ஒரு 0க்கு புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 இருக்கும். 10ஆல் 5 பெருக்கும்போது 50ன்னு ஆயிருமா, 50 ஆயிருமா. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 5 50. அப்போ ஆன்சர் என்னது 1/10ன்னு வருது. இதே மாதிரி T3/T2 போடலாம் பாருங்கள். T3 அப்படிங்கிறது 0.005/T2ங்கிறது 0.05. இப்போ என்ன பண்ணலாம், முன்னாடி பண்ண மாதிரி இப்போ இங்கே வந்து 3 0 இருக்கிற 1000ஆல் நம்ம பெருக்கு வகுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ 0.005 பெருக்கல் 1000/0.05 பெருக்கல் 1000. ஓகேவா, இப்போ 3 0 இருக்கிறதால இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும். அப்போ வெறும் 5ன்னு ஆயிருமா பை இங்கே 2 0க்கே புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 இருக்கும்போது அந்த 0 10 கோடு இது பெருக்கும்போது எவ்வளோ ஆகும், 50 அப்படின்னு ஆகும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 5 50. அப்போ 1/10. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ T2/T1 ஈக்குவல் டு T3/T2. கீழே தொடர் வரிசை எழுதி இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள் 1/3 1/6 1/12 அப்டு. ஓகேவா, இதில் T2/T1 ஈக்குவல் டு T2ங்கிறது 1/6 T1ங்கிறது 1/3. இப்போ இதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இருக்கிறதா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பெருக்கலாம் மாற்றணும் இல்லையா. அப்போ இங்கே வகுத்தல் இருக்குது, நம்ம பெருக்கலாம் மாற்றணும். ஃபஸ்ட் இருக்கிறத அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே வகுத்தல் இருக்கிறத பெருக்கலாம் மாற்றணும் அப்படின்னா இப்போ இங்கே பைக்கு பதிலாக பெருக்கல் போட்டோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கீழே இருக்கிறது இல்லையா அதை வந்து தலைகீழியாக மாற்றணும். அப்போ 1/3 இருக்குது, அப்போ 3/1. ஓகேவா, இப்போ பெருக்கிக்கலாம் இல்லையா, மேலே இருக்கிறது பெருக்கிக்கலாம், கீழே இருக்கிறது பெருக்கிக்கலாம். இப்போ 1 3 3 1 6 6. இப்போ 1 3 3 2 3 6. அப்போ ஆன்சர் என்னது 1/2. ஓகேவா, இதே மாதிரி T3/T2 போட்டோம் அப்படின்னா T3ங்கிறது 1/12/T2ங்கிறது 1/6. ஓகேவா, அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், பெருக்கல் போட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றலாம். இப்போ பெருக்கிக்கலாமா, 1 6 6 1 12 12 கேன்சல் பண்ணால் 1 2 2 1 6 6 2 6 12. அப்போது 1/2. இப்போ ரெண்டுமே ஆன்சர் 1 தான். அப்போது T2/T1 ஈக்குவல் டு T3/T2. இதுக்குமே கீழே வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது 5வது, இப்போ இதுலேயும் அதே மாதிரி செக் பண்ணலாமா. T2
பை T1. அப்போ T2ங்கிறது -5 பை T1ங்கிறது 1. அப்போ ஆன்சர் என்ன? -5. ஓகேவா? இதே மாதிரி T3 பை T2 போடலாமா? T3ங்கிறது பாருங்கள் 25, T2ங்கிறது -5. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4×5 5 25 அப்போ இங்கே என்னென்னு வருது? 5 பை -1ன்னு வருது. அப்போ இந்த மைனஸை மேலே கொடுத்துரும் அப்படின்னா -5. ஓகேவா? கரெக்டாக. இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்ன சொல்லிடலாம்? T2 பை T1 ஈக்குவல் டு T3 பை T2. அடுத்து 6th பாருங்கள். இதே மாதிரி செக் பண்ணலாம். T2 பை T1 ஈக்குவல் டு T2ங்கிறது 60 பை T1ங்கிறது 120. கேன்சல் பண்ணால் 0க்கு 0 போயிடும். 1 6 6 2 6 12. அப்போ 1/2ன்னு வருதா? இதே மாதிரி T3 பை T2 போட்டோம் அப்படின்னா T3ங்கிறது இங்கே 30 பை T2ங்கிறது 60. இப்போ பாருங்கள் 0க்கு 0 போயிடும். 1 3 3 2 3 6. அப்போ 1/2. இப்போ இங்கே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகேவா? இது T2 பை T1ம் T3 பை T2வும் ஈக்குவல் தான். ஆனால் பாருங்கள் அடுத்து இது பாருங்கள் 18ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே 15ன்னு இருந்திருந்தா இப்போ நம்ம இதே மாதிரி போடும்போது மறுபடியும் 1/2 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இங்கே 18ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் போட்டு பாருங்களேன். இப்போ பெருக்கு தொடர் வரிசைனா நான் என்னன்னு சொன்னேன்? எல்லாமே சமமாக இருக்கும், எதுலேருந்து எதை வகுத்தாலும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி முன்னாடி நம்பர்லேருந்து இதுக்கப்புறம் பின்னாடி நம்பர்லேருந்து முன்னாடி நம்பரை வகுத்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் வரும். அதுதான் பெருக்கு தொடர் வரிசை. ஆனால் இதில் இப்போ இங்கே 15ன்னு இருந்திருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இங்கே 15 18ன்னு இருக்குது. இப்போ டெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இது T4 தானே. அப்போ T4 பை T3 போடலாமா? T4ங்கிறது 18 பை T3ங்கிறது 30. இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9×2 18 ரெண்டாம் வாய்ப்பாட்டில். ஓகேவா? 9×2 18 15×2 30. மறுபடியும் மூணாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 3 9 5 15. அப்போ 3/5ன்னு வருது. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இது மாதிரி வருது இல்லையா? இப்படி இருந்தால் அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது இல்லையா? ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னாலும் எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து T2 பை T1ம் T3 பை T2 தான் கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்குமே இந்த கடைசி அந்த 4வது உறுப்பு கொடுத்துருப்பாங்களே அதுவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து ஈக்குவல் கிடையாது இல்லையா? அதாவது என்னென்னு சொல்லிடலான்னா T3 பை T2 நாட் ஈக்குவல் டு T4 பை T3. ஸோ கீழே அந்த தொடர் வரிசை எழுதி, எனவே இந்த தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்து 7th சம் பார்க்கலாமா? இதுதான் இந்த தொடர் வரிசை. இப்போ T2 பை T1 ஈக்குவல் டு T2ங்கிறது 4 பை T1ங்கிறது 16. கேன்சல் பண்ணால் 1 4 4 நன்னாங்கு 16. அப்போ 1/4ன்னு வருது. அதே மாதிரி T3 பை T2 போடலாமா? T3ங்கிறது 1 பை T2ங்கிறது 4. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. வேணும்னா இதுவும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், T4 பை T3 போடலாமா? T4ங்கிறது பாருங்கள் 1/4 பை T3ங்கிறது 1. ஓகேவா? இப்போ இங்கே இது பாருங்கள், இது எப்படி போடுவோம்? இப்போ இங்கே மேலே வந்து 1/4 இருக்குது. 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இங்கே 1ன்னு இருக்குது அப்படின்னா 1/1 தான் அர்த்தம். அப்போ இதை வந்து பெருக்கல் போட்டு தலைகீழியாக மாற்றினாலும் அதே 1 தான் வரும். இப்போ இது ஒரு தடவை பெருக்கும்போது 1/4 தான் வரும். ஓகேவா? இப்போ இதுவும் 1/4 தானே, அதே ஆன்சர்ஸ் தான் வருது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? கீழே தொடர் வரிசை எழுதி என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.